மா 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 அம்மா பேச்சு ரொம்ப கேட்பீங்களோ? அவங்க தானே. ஹலோ அம்மா, எங்கே இருக்க? நேற்று ராத்திரி உன்னோட ஒன்று விட்ட சின்னத்தை தவறிட்டாருடா, அதான் நேரமாக கிளம்பிட்டேன். போனா நீ சொல்லிட்டு போக மாட்டியா? உன்னை வீடு முழுக்க என்ன தெரியுமா? ஏண்டா ராத்திரி லேட்டாக தான் தூங்குற, காலையில் 8-9 மணிக்கு எழுப்பினாவே நாய் மாதிரி கத்துற. இதில் நான் காலையில் 5 மணிக்கே கிளம்பிட்டேன். இதில் எங்கே உன்னை எழுப்பி நான் சொல்கிறது? இருந்தாலும் நீ போகிறப்ப சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகாத. கொஞ்ச நேரத்தில் உங்கள் மாமா வீட்டுக்கு வந்துடுவான், அதனால் வீட்லேயே இரு. நான் ஸ்டூடியோ போகிறேம்மா. டேய், இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகாதன்னு சொன்னா புரியாதா உனக்கு? ஓகேம்மா, புரியுது. குயிலே குயிலினமே அன்பயசையா கூதம்மா. ஹலோ ஹலோ, திஸ் இஸ் பிரியன். ஆமாம், நீங்கள் யார்? பிரியன், நாங்கள் ஏபி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து கூப்பிட்றோம். மெயிலில் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம். நீங்கள் கேகே நகர் தானே? ஆமாம் சார். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு ஆடிஷன் இருக்குது. கரெக்டாக 12 o'clock விக்டோரியா லாட்ஜில். உங்களுக்கு விக்டோரியா லாட்ஜ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஹலோ ஹலோ பிரியன், ஆர் யூ தேர்? தெரியாது சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆடிஷன் நடக்கிற ஸ்டூடியோட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுறோம். சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே சார், நான் வந்துடுறேன். ஹாய் சர்மி, உங்க கூட 5 minutes பேசலாமா? வாங்க, காஃபி குடிச்சிட்டு பேசுவோம். என்ன சர்மி, கூப்பிட்டுன்னு வந்துட்டீங்க? ஹலோ ஹலோ, கூல் கூல், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதுக்கு எதுக்கு கோவமாக கிளம்புறீங்க? ஓகே சாரி, உட்காருங்க. வெயிட்டர், 2 காஃபி. இருங்க, மேடம் கோவமாக இருக்காங்க. அவங்களுக்கு கோல்ட் காஃபி, எனக்கு ஃபில்டர் காஃபி. நோ ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நான் உங்களை 1 year ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் பேரை தெரிஞ்சுக்கிறதுலேயே 2 months போயிடுச்சு. இருங்க, பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 months அதானே கேட்குறீங்க? உங்களோட உண்மையான பேர் தெரியணும்ல. காஃபி வந்துடுச்சு, குடிச்சிட்டே பேசுவோம். அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைக்கும் போது என்னால் உங்களை பார்க்க முடியல. எங்கே போனீங்க, என்ன ஆனீங்க, எதுவுமே தெரியல. கொஞ்ச நாள் கழித்து தான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 1 month தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் குணமாகி நல்லபடியாக வரணும்னு தினமும் நான் சாமிகிட்ட வேண்டுவேன். நான் சாமிகிட்ட வேண்டியது நீங்கள் குணமாகி வந்தால் தான் நான் உங்ககிட்ட காதல் சொல்ல முடியும். அதுக்காக இல்லை. ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கூட உங்ககிட்ட நான் என்னோடய காதல் சொல்கிறதுக்காக மட்டும் வரல, உங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் பற்றி சொல்கிறதுக்காக தான்.
அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் போயிட்டுருந்தீங்க. அப்போ ஒருத்தன் ஒரு அம்மாவோட செயினை அறுத்துட்டு போகும்போது வளைவில் வந்த ஒரு மினி ஆம்புலன்ஸ் பைக் அடிச்சிட்டு கூட இருந்திருப்ப, அது உங்களை இடிச்சு அந்த ஆக்சிடெண்ட்டு காரணமானவன் செயின் ஸ்நாச்சிங் பண்ணது எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தான். ஐம் சாரி. ஐம் சாரி சர்பி. அன்றைக்கி மட்டும் நான் அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணலடா, இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது. அந்த ஆக்சிடெண்ட் மட்டும் நடக்கலடா, நீ நேரம் உயிரோடு எடுத்துருப்பேன். இல்லை வெடிச்சிடு சர்பி, இல்லை வெடிச்சிடு சர்பி. வாட்டர் பாட்டில் இருக்கா? 10 ரூபால. ஹலோ ஹலோ சாரி ப்ரோ, சாரி சாரி சாரி. என்ன சாரி மயிர்னு? என் ஃபோன் ஃபுல்லாக தண்ணி விட்டுடுச்சு, என்ன பண்ணுறது? தெரியாமல் முடிச்சிட்டேன், அதான் சாரி சொல்கிறேன் ப்ரோ. தெரியாம பண்ணணும்னு சொன்னால் என் ஃபோன் பழைய விட்டு கிடைக்குமா? அது எப்படி ப்ரோ பழைய எப்படி வரும்? முடியாதுல்ல, முடியாதுல்ல. இதில் தான்டா என்னோட லைஃபே இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் செலக்ட் ஆகலைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ப்ரோ ஃபோனில் லைஃப் இருக்குன்னு காமெடி பண்ணுறீங்க. நீங்கள்
மணி வேறு நாளாகுது. அதிகாலையில் கண்ட கண்ணை வேறு பழிக்குன்னு சொல்லுவாங்களே, என்ன பண்ணுறது? அம்மா, அம்மா, எங்கம்மா இருக்க? இங்க ஆளையே காணோம். எங்க போயிருப்பாங்க? அம்மா பேச்சு ரொம்ப கேட்பீங்களோ? அவங்க தானே சரி எல்லாம். அவங்க பேச்ச கேட்காம எங்கம்மா இருக்க? டேய் நான் வெளியூர் வந்திருக்கேன்டா. என்னது வெளியூர் போயிருக்கியா? என்னது இப்போ நடக்குதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை தேஜாவா இருக்குமோ? டேய் இருக்கியா, என்னடா பண்ற? இருக்கம்மா. எங்க இருக்க? வீட்டில் தான்மா இருக்கேன். இன்னைக்கு வெளியே எங்கேயும் போகாத. உங்க மாமா வீட்டுக்கு வர்றான், அதனால வீட்டிலே இரு. இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. நடக்கிறதெல்லாம் கனவுல நடந்த மாதிரி இருக்கு. ஆனால் கனவுல என்ன நடந்துச்சுன்னா ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னடா மாமா வராருன்னு சொன்னதும் பேச்சையே காணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா ஏன் வராரு? அது தெரியலடா. ஒருவேளை அவர் பொண்ணு உனக்கு தரதை பத்தி பேச வராரோ என்னமோ. அது உங்ககிட்ட தான் நம்ம பேசணும், என்கிட்ட ஏன் பேசணும்? ஓ, துரைக்கு இந்த ஆசை வேற இருக்கா? எதுக்கு வரான்னு தெரியல. நீ வெளியே போகாத, வீட்லயே இரு. நான் ஸ்டுடியோ போகணும். நம்ம கண்டகரம் நடந்துருமோ? நம்ம நேரம் ஒருத்தர் கத்தல கத்த வரும். ஐயோ, ஒரு கனவு நினச்சி போய்ப்புறேன்னு. கனவுல மாமா வரலாம் தான் வீட்டை விட்டு வெளியே போனோம். அப்போ மாமா வந்தால் கனவு பழிக்காது. மாமா வரலன்னா என்ன பண்ணுறது? வீட்டை விட்டு வெளியே போக இருப்போமா? சே, சே. கனவு ஈமானில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ போய்ட்டு ஒரு தம் அடிச்சு வந்துடுவோம். முழுமதி அவளது முகமா. ஹலோ, யார் பேசுறது? மாமா எங்க இருக்க? வந்துட்டியா? எப்போ வந்த? மாமா வெளியே வந்தோம், வரேன் இரு. கண்ணி நான் மயிரில் வச்சிருக்கேன். ஆள் நிற்கிறது தெரியல.
இதில் தானே என்னோடய லைஃப் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நான் செலக்ட் ஆகலன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ பார்த்துட்டு இருக்க ஒன்று. இந்த சம்பவம் பொய்ன்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதை நானே பண்ண தோணுச்சிட்டேன். சே, இந்த கோவம் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேது. இதேமாரி சம்பவம் தானே என் கனவுல வந்துச்சு. என்னது கனவுல வந்துச்சு நான் சொன்னீங்க? ஆமாம் இருங்க, இந்த சம்பவம் பொய்ன்னு நினச்சேன், ஆனால் அதை நானே பண்ண பார்த்தேன்னு சொன்னீங்க. அப்போ இது உங்களுக்கு கனவுல வந்துச்சா? ம், வந்துச்சு. ஆனால் ஒன்று கவனிச்சில ப்ரோ, நம்ம கனவாக வந்ததால தான் இந்த சம்பவம் நடக்கலை. இந்த சம்பவம் நடக்க போகிறதுனால தான் நம்ம கனவு வந்திருக்கு. உங்களை ப்ரோன்னு கூப்பிடலாமா? சாரி ப்ரோ, நீங்கள் கூப்பிடலாம், நான் தான் கூப்பிட்றதுக்கு தெரிஞ்சுட்டேன். உங்கள் கோவத்தை கட்டுப்படுத்த தான் இந்த கனவு வந்திருக்கும் போல. இந்த கனவு வரல என்ன நீங்கள் என்னை கத்தியில் குத்திருப்பீங்க. ஆமாம், உங்கள்கிட்ட எப்படி கத்தி வந்துச்சு? அதான் எங்கள் அம்மா காய்கறி இருக்க கத்தி வேண்டிய சொன்னாங்க, அதான். ஓ அப்படியா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம், கேளுங்க. என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, அது என்ன? அதான் எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. 1-2 ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு ஆடிஷன் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணேன். அவங்க ரிசல்ட் ஈவினிங் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இடிச்சிட்டிங்க. சாரி ப்ரோ, என் மேலே தான் ப்ரோ தப்பு. விடுங்க ப்ரோ, நடந்து போச்சு. ஒன்று பண்ணுங்க, உங்கள் சிம்மை என் ஃபோனில் வேணால் போட்டு பேசுங்க, ஓகே தானே? ம், ஓகே ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. உங்கள் நேம் என்ன? அமுதன். அண்ட் யூ? பிரியன். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், நாம் செய்ய துணிகிற தவறை திருத்திக் கொள்ள நம் வாழ்க்கையில் இதுபோன்று கனவு வந்தால் நாம் செய்யும் தவறு குறைய ஆரம்பிக்கும். அதனால் கோபத்தை குறைப்போம், அன்பால் இணைவோம்.